நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்த டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் டைட்டில்ல வந்து 2 கீவேர்ட்ஸ் வைக்கலாம். வித்தவுட் ஸ்டஃபிங் இல்லாம பார்த்துக்கோங்க. 2 கீவேர்ட் வச்சு ஒரு 80 டூ 90 கேரக்டர்ஸ்ல சிடிஏ வச்சு நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்டின்னா, அது பயங்கரமா இம்ப்ரூவ்மென்ட் தருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் திங் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து 160 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க 220, 190 அ ஒ கேரக்டர்ஸ் வரைக்குமே நீங்க வைக்கலாம். ஸோ தட் அதிலயும் நீங்க வந்து நல்லா பிரீஃபா அந்த பேஜ பத்தின பிரீஃபா கீவேர்ட் வச்சு டைட்டில்ல 2 கீவேர்ட் வைங்க. அத தாண்டி 3 கீவேர்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. 3 திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு H1 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பழைய டெக்னிக் இது. இப்போ வந்து 2 H1 வச்சுக்கலாம். ஒரு H1ல ஒரு கீவேர்டும், 2வது H1ல செகண்டரி கீவேர்டும் வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து டிரான்சாக்ஷனா வைங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நெறைய கன்டென்ட் வந்து மேல புஷ் பண்ணுது. அதுவும் ரேங்கிங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுது. 4த் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பேஜ் வந்து ரேங்க் ஆகல. ஒரு 8த், 9த்ல இருக்கு அப்டின்னா வந்து நெறைய இன்டர்னல் லிங்க்ஸ் பண்ணுங்க. ஒரு பேஜுக்கு குறைஞ்சது 5லேருந்து 7 இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து மத்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு வந்துச்சுனாவே, நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தருது. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எஸ்இஓ ரேங்கிங்ஸ இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. உங்க வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்டின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.